இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோயில் தேர்கள்ல ஒரு கோயிலுடைய தேர் மட்டும் வடம் பிடிச்சு இழுக்காம பாட்டு பாடினாலே ஓடும் அப்படின்ற மாதிரியான கோயில் தேரை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுவாவே எல்லா ஒரு கோயில் தேர்களையும் குதிரையானது அந்த தேருக்கு முன்னாடி பொருத்தப்பட்டிருக்கும். ஆனா உலகத்துல இந்த ஒரு கோயில் தேருக்கு வந்தீங்கன்னா குதிரையே இல்லாத தேரை உங்களால பார்க்க முடியும். பூலோக கைலாயமான தில்லை சிதம்பரம் ஆருத்ரா தேர் திருவிழாவுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். உலகத்திலே மிகப்பெரிய தேரான திருவாரூர் ஆழித்தேருக்கு அடுத்தபடியா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் தேருக்கு அடுத்தபடியா திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேருக்கு அடுத்தபடியா இந்த உலகத்திலே குதிரைகளே இல்லாத மிக முக்கிய பெரிய தேரான தில்லை சிதம்பரம் நடராஜர் கோயிலுடைய தேர் தான் அமைஞ்சிருக்குது. 400 டன் எடையும் 90 அடி உயரமும் 28 அடி நீளமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேரை தேக்கு மற்றும் கொங்கு மரங்களால செய்திருக்காங்க. முன்னொரு காலகட்டத்தில் சேந்தநாத பெருமான் தில்லை நடராஜர் கோயிலுடைய தேரை திருப்பல்லாண்டு பாடி குதிரைகளே இல்லாம தேரை ஓட வைத்தாராம். அதனாலே சேந்தன் பாடியதால் தேர் ஓடியது என்ற பெருமை இந்த தில்லை நடராஜர் கோயிலுடைய தேருக்கு மட்டும்தான் உண்டு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஹிட்டாச்சி ஜேசிபி இயந்திரங்கள் மூலமா இயக்கப்பட்டால் மட்டுமே ஓடக்கூடிய இந்த தில்லை நடராஜர் கோயிலுடைய தேரை காலப்போக்கில் தேரோடைய எடையை குறைச்சி மக்கள் மட்டுமே இழுக்கும்படி செய்திருக்காங்க. வாவா நடராஜா வந்து வீடு நடராஜா என்ற கோஷங்கள் முழங்க வருஷத்துல 2 முறை பிரம்மாண்டமா நடக்கக்கூடிய இந்த தேர் திருவிழாவுக்கு மறக்காம வடம் பிடிச்சு இழுக்கவாங்க.